குறிஞ்சிப்பட்டி கிராமம். கொடூரமான குளிர்காலம். எந்நேரமும் இடிந்து விழும் நிலையில் ஒரு உடைந்த குடிசை. மீனாட்சி தன் அன்பு மகன் முருகனை பார்த்து நெஞ்சம் வெடிக்க கவலையோடு பேசுறா. முருகா, என் பெற்ற வயிறு எரியுதுடா. இன்னைக்கு ஒரு பிடி உணவாவது உன் வயிற்றுக்குள்ள போச்சாடா? உன் வாடிய முகத்தை பார்த்தா நேத்திரவு முதலே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம பசியில சுருண்டு கிடக்குற மாதிரி தெரியுதேடா. ஐயோ அம்மா, நான் வயிறார சாப்பிட்டேம்மா. நீங்க தேவையில்லாம மனசை போட்டு உழப்பிக்காதீங்க. இதோ பாருங்க, நான் எவ்வளவு தெம்பா கம்பீரமா நிக்கிறேன்னு. இந்த தாய் கண்ணுக்கு எதையும் மறைக்க முடியாதடா என் தங்கமே. உன் கண்ணமெல்லாம் ஒட்டி போய் குரல்ல சத்தே இல்லாம ஒலிக்குதேடா. அப்படி இருந்தும் என் மனசு தாங்காதுன்னு சாப்பிட்டேன்னு பச்சை பொய் சொல்றியடா. நேத்திக்கும் இதே பொய்ய சொல்லிதானே என்னை ஏமாத்தினேன். அம்மா, இந்த உலகத்துல எந்த கொடூரமான பசியையும் என்னால தாங்கிக்க முடியுமா? ஆனா என் தாயோட கண்ணீரை மட்டும் என் நெஞ்சால தாங்கவே முடியாதும்மா. நீங்க கலங்காதீங்க. காட்டுக்கு ஆடு மேய்க்க போற இடத்துல ஏதாச்சும் காட்டு பழங்கள் கிடைக்குமா? அதை தின்னு என் வயித்தையும் நிரப்பிப்பேன். என் ஆடுகளையும் மேய்ச்சிடுவேன்மா. எத்தனை காலத்துக்குத்தான் நாம இப்படி மேலே இருக்கிற அந்த இறைவனின் தயவை மட்டுமே நம்பி உயிருடன் போராடுறது மகனே? மனுஷனா பிறந்தவன் வாழ உணவு வேணுமேடா. எத்தனை நாள் அந்த தேவனை மட்டுமே நம்பி காலத்தை கடத்துறது? உன் அப்பன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இந்த அனாதி கஷ்டத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே வந்திருக்காதடா. எனக்கும் அப்பாவை நினைச்சா நெஞ்செல்லாம் ஆழமா வலிக்குதும்மா. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்கம்மா. கண்டிப்பா ஒரு நாள் அந்த இறைவன் நம்ம கூப்பாட்டையும் கண்ணீரையும் கேட்பாருமா. முருகன் தன் பழைய மூங்கில் தடியை கையில எடுத்துக்கொண்டு ஆடுகளுடன் புறப்படுறான். வழியில் ஊர் சாவடி திண்ணையில் அமர்ந்திருந்த வஞ்சகர்கள் சிலர் அவனை ஏளனமாகவும் அசிங்கமாகவும் பாக்குறாங்க. அங்க பாருங்களேண்டா, அந்த ஆடு மேய்க்கிற தரிகட்ட முருகன் வாரான். இன்னைக்கும் காய்ஞ்சு போன காலி வயித்தோட தான் காட்டுக்கு ஆடு மேய்க்க போறான் போல இருக்கே. ஏழையோட தட்டுல ரொட்டி துண்டு எப்படா நிலைச்சிருக்கு? அவனோட தரித்திர நிழல் கூட பசியில தான் காஞ்சு போய் கிடக்கும். போ போ முருகா, அந்த சாமி கிட்ட போய் உன் தலைவிதியை மாத்தி எழுத சொல்லு. இல்லனா ஆயுசு முழுக்க இப்படி தெரு தெருவா பிச்சைக்காரன் மாதிரி அலைய வேண்டியதுதான். முருகனின் ஆருயிர் தோழன் கருப்பன் ஆத்திரத்தோடும் பரிவோடும் அருகில் வந்து நிற்கிறான். முருகா, இந்த மனித மிருகங்களின் நச்சு வார்த்தைகளை உன் காதுல போட்டுக்காதேடா. நீ தங்கமான மனசுக்காரன். இந்த அநியாய உலகத்துல கஷ்டப்படுற நல்லவங்களை ஏளனம் செய்யறதே இந்த ஊருக்கு பிழைப்பா போச்சு. உனக்கு நான் என்னைக்குமே தோளோட தோளா இருப்பேன்டா. ரொம்ப நன்றி கருப்பா. உன்னோட இந்த அன்பான வார்த்தைகள் என் காயம்பட்ட நெஞ்சுக்கு மாபெரும் ஆறுதலா இருக்குடா. முருகன் எதிராளிகளுக்கு பதிலேதும் சொல்லாமல் அமைதியாக கனத்த இதயத்தோடு நடந்து போறான். அடர்ந்த காட்டையும் பெருங்காட்டு மரங்களையும் அடைந்ததும் ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டு தானும் ஒரு மாபெரும் பாறையின் மேல் உட்கார்றான். அப்போது அருகில் அடர்ந்த புதர்களில் இருந்து ஒரு விசித்திரமான சலசலப்பு கேட்குது. யாரு அது? அந்த புதருக்குள்ள என்ன நடக்குது? அவன் பதற்றத்தோடு நடந்து பார்க்கும்போது அங்கே ஒரு பேரழகு வாய்ந்த மயில் சிறகு உடைந்து இரத்த வெள்ளத்தில் தரையில் காயமுற்று கிடப்பதை பார்க்கிறான். அது உயிருக்கு போராடி கடுமையா மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கு. அவன் தன் தோளில் இருந்த பழைய துண்டை எடுத்து அந்த வெள்ளி மயிலை மிகுந்த அன்போடும் மென்மையோடும் அதுல சுற்றி தூக்கி எடுக்கிறான். ஆடுகளை சேர்த்து கொண்டு விரைவாக வீட்டுக்கு ஓடி வந்து தாயிடம் காட்டுறான். அம்மா, இங்க பாருங்க அம்மா. காட்டுல எனக்கு இந்த மயில் கிடைச்சது. இதோட சிறகு கொடூரமா காயம்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்குமா. ஐயோ, இது சாதாரண மயிலே இல்லையே. ரொம்பவே அரிதான தெய்வீக வெள்ளி மயில் மாதிரி இருக்கேடா. இதை மாபெரும் கவனத்தோட காப்பாத்து மகனே. இல்லனா அனாதை பறவையின் பாவம் நம்மை சூழும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த உயிருக்கு ஒரு ஆபத்தும் வரவிட மாட்டேன்மா. முருகன் மயிலின் காயம் பட்ட சிறகில் மஞ்சளும் எண்ணெயும் தடவி பக்குவமாக தண்ணீர் புகட்டி தினைமணிகளை கொடுத்து அதன் அருகிலேயே இமைக்காமல் அமர்ந்திருக்கான். போதும் மகனே, இனிமேலாவது அதை விட்டுட்டு போய் படுடா. நீயே பசியில சுருண்டு கிடக்க. கொஞ்சம் தானியத்தையாவது சாப்பிடு. இல்லனா நீயும் நோய்வாய்ப்பட்டு விழுந்துடுவேடா. அம்மா, இது முழு மூச்சு விட்டு எழும்புற வரைக்கும் இதை என்னால தனியா விட முடியாதும்மா. நான் நல்லாதான் இருக்கேன். நீங்க கவலைப்படாம தூங்குங்கம்மா. இரவு ஆழமாகுது. மீனாட்சி பசியின் களைப்பால் தூங்கி விடுறா. ஆனால் முருகன் இமை மூடாமல் அந்த மயிலின் அருகிலேயே அமர்ந்திருக்கான். அப்போது அந்த மயில் ஒரு லேசான பேரொளி அசைவை எடுக்குது. ஆஹா, நீ கண் விழிச்சிட்டியா? அப்பாடா, இப்போ உனக்கு உயிர் பிழைச்சிடும். ஆனால் அடுத்த கணமே முருகனின் இதயம் அதிரும் வண்ணம் ஒரு பேரதிசயம் நடக்குது. அந்த மயில் தன் கம்பீரமான தலையை நிமிர்த்தி அவனை ஆழமாக பார்த்து விண் அதிரும் மனித குரலில் பேசுது. முருகா, உன் தூய்மையான ஆத்மார்த்தமான சேவை என் இதயத்தை தொட்டுவிட்டது. இது நீதானா பேசுற? நான் என்ன கனவா கண்டுட்டே இருக்கேன்? இல்ல முருகா, இது கனவே இல்லை. சாக கிடந்த எனக்கு நீ உன் அன்பால் உயிர் பிச்சை கொடுத்தாய். அதனால இன்னைக்கு நான் உனக்கு ஒரு அளப்பரிய வரத்தை தருகிறேன்.
இதோ இந்த பித்தளை கிண்ணத்தை உன் கரங்களில் ஏந்து. மயில் தன் இறகுகளிலிருந்து தெய்வீக நீல ஒளியை பரப்புது. முருகனின் அருகில் இருந்த உடைந்த பழைய பித்தளை கிண்ணம் அக்னி பிழம்பாய் ஒளிருது. அதுல ஒரு வினோதமான மாபெரும் சக்தி நிரம்புது. இது ஏன் இப்படி சூரியனைப் போல பிரகாசிக்குது? இனிமேல் இது சாதாரண பித்தளை கிண்ணம் அல்ல முருகா. நற்காரியங்களுக்காகவும் பிறர் துயர் தீர்க்கவும் நீ இதை பயன்படுத்தும் போது இது உன் உயிர் தோழனாய் மாறி அமுதத்தை சுரக்கும். ஆனால் ஒன்றை மட்டும் உன் ஆத்மாவில் ஆணித்தரமாக பதித்துக்கொள். என்றாவது ஒரு நாள் பேராசைக்காகவோ சுயநலத்திற்காகவோ இதை நீ பயன்படுத்தினால் இது உன் வாழ்நாள் முழுதும் சுமக்க முடியாத பாரமாக மாறி உன்னை அழித்துவிடும். பேரழகான வெள்ளி மயிலே, என் உயிர் மீது சத்தியமாகச் சொல்கிறேன், இந்த தெய்வீக கிண்ணத்தை ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வுக்கும் தர்ம காரியங்களுக்கும் மட்டுமே பயன்படுத்துவேன். மயில் தன் பேரொளி இறகுகளை விரித்து ஆகாயத்தில் நீல ஒளியாக கலந்து மறைந்து விடுது. அந்த இருண்ட உடைந்த குடிசையில் முருகனும் அவனது கரங்களில் பிரகாசிக்கும் அதிசய கிண்ணமும் மட்டுமே மிஞ்சியிருக்கு. மறுநாள் காலை விடியல் உதயமாகுது. முருகன் அந்த ஒளிரும் பித்தளை கிண்ணத்தை கரங்களில் ஏந்தியபடி திகைப்போட நிற்கிறான். முருகா, என்னடா ஆச்சு உனக்கு? காலையிலேயே அந்த பழைய கிண்ணத்தையே வெறிச்சு பாத்துக்கிட்டு நிக்கிற. அம்மா, இது நாம தினமும் பாக்குற சாதாரண கிண்ணம் இல்லம்மா. இதுல ஏதோ ஒரு வினோதமான தெய்வீக பேரொளி பிரகாசிக்குதும்மா. நேத்திரவு அந்த பறந்து போன வெள்ளி மயில் சொன்னது, இதுல ஏதோ மாபெரும் சக்தி ஒளிஞ்சிருக்காம்மா. எனக்கே ஒன்னும் புரியலையம்மா. என்னடா பைத்தியம் மாதிரி உளர்றே? கிண்ணம்னா வெறும் கிண்ணம் தாண்டா. நீ அந்த அனாதை பறவைக்கு செஞ்ச நன்மையால இறைவன் உன்னை ஆசீர்வதிக்கலாம். அதுக்காக இந்த ஒளிரும் கிண்ணத்தை நம்பி எல்லை மீறிய கற்பனைகளை வளர்த்துக்காதடா. இல்லம்மா, என் மனசு சொல்லுது இது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு காட்டுக்குள்ள போய் இந்த அதிசய கிண்ணத்தை நான் சோதிச்சு பார்த்துடுறேம்மா. முருகன் ஆடுகளுடன் அடர்ந்த காட்டுக்கு போறான். கையில் அதே ஒளிரும் கிண்ணம். மனதில் அச்சமும் பேராச்சரியமும் கலந்த உணர்வுகள் கொந்தளிக்குது. காட்டில் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென அருகில் இருந்த புதர்களில் இருந்து ஒரு கொடூரமான உருமல் சத்தம் கேக்குது. ரத்த வெறி பிடித்த ஒரு பெரிய ஓநாய் ஆடுகளை தாக்க தயாராகுது. ஆடுகள் மரண பயத்துல அலறி ஓடுது. ஐயோ, அந்த இரக்கமில்லாத ஓநாய் என் ஆடுகளை கொன்னு குவிக்கப் போகுதே. முருகன் கணப்பொழுதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த ஒளிரும் கிண்ணத்தை தரையில வைக்கிறான். அது தரையில் பட்ட மறுகணமே விண் அதிரும் வண்ணம் ஒரு மாபெரும் பேரொளி பேரலை எழும்புது. அந்த தெய்வீக ஒளியை கண்டு மிரண்ட ஓநாய் அலறி அடித்துக் கொண்டு காட்டுக்குள் ஓடி ஒளியுது. ஆடுகள் பயம் நீங்கி சாந்தமா முருகனிடம் திரும்பி வருது. ஆஹா, உண்மையிலேயே இந்த தெய்வீக கிண்ணத்துல அளப்பரிய மாய சக்தி நிரம்பி இருக்கு. அந்த கொடூர ஓநாயே பயந்து ஓடிடுச்சே. எல்லாம் அந்த இறைவனின் செயல். சிறிது நேரம் கழித்து முருகனுக்கு பசி குடல பிழியுது. வயிற்றுல கொடூரமான எரிச்சல் தொடங்குது. என் பெத்த தாயும் பசியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் வயிறு எரியுதே. கொஞ்சம் உணவாவது கிடைச்சா இந்த உயிர் தப்பிக்குமே. அவன் மீண்டும் அந்த கிண்ணத்தை தரையில் வைத்து கண்களை மூடி மனதுக்குள் ஆழமாக வேண்டுகிறான். என் தாயின் பசி தீரச் கொஞ்சம் உணவு கிடைத்தால் போதுமே. திடீரென அவன் கண்முன்னே பேரொளி தோன்றி வாழை இலையில் சுட சுட வாசனையான தினைச்சோறும் பசுவின் தூய்மையான பாலும் பிரத்யட்சமாகுது. அடேங்கப்பா, இது வெறும் கனவு இல்லை, உண்மையான அமுத உணவு. என் கண்கள் முன்னே நடந்த மாபெரும் அதிசயம். மாலையில முருகன் அந்த தெய்வீக உணவை கொண்டு வீடு திரும்புறான். முருகா, இந்த மணக்கிற சுட சுட உணவு உனக்கு எங்கிருந்துடா கிடைச்சது? நான் வீட்டுல அடுப்பே பத்த வைக்கலையேடா. அம்மா, இதெல்லாம் அந்த இறைவனே நமக்கு அனுப்புன அமுதம்னு நினைச்சுக்கோங்கம்மா. இல்லம்மா, பட் தாய்கிட்ட உண்மையை மறைக்க கூடாது. நேற்றிரவு அந்த வெள்ளி மயில் எனக்கு தந்த தெய்வீக வரம்தான் இந்த அதிசய கிண்ணம்மா. என்னடா சொல்றே? உண்மையாவே அந்த பறவை வரம் தந்துச்சா மகனே? ஆமாமா, ஆனா அதுல ஒரு மாபெரும் நிபந்தனை இருக்கும்மா. இதை ஏழை எளிய மக்களின் துயர் தீர்க்கும் நற்காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தணும். ஒரு துளி பேராசைப்பட்டாலும் இது கொடூரமான சாபமா மாறிடுமா. ஐயோ இறைவா, எங்களோட இந்த அனாதை கூப்பாட்டையும் கண்ணீரையும் கேட்டுட்டியேப்பா. மகனே, இந்த வரத்தை உன் உயிரை போல ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாக்கணும்டா. சில நாட்களுக்கு பிறகு கிராமத்தில் முருகனின் உடைந்த குடிசையில் ஏதோ மாபெரும் அற்புதம் நடப்பதாக செய்தி தீயாக பரவுது. காலையில ஊர் மக்கள் பலர் முருகனின் குடிசை முன்னே திரண்டு வந்து நிக்கிறாங்க. முருகா, உன்கிட்ட ஏதோ தெய்வீக சக்தி வந்திருக்காமே. பட்டினி கிடக்கிற ஏழைகளோட வயிற்றை நிரப்புற சக்தி அந்த கிண்ணத்துக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டோம்டா. என் பச்சை மண்ணு நேத்தில இருந்து ஒரு பொட்டு உணவு கூட இல்லாம பசியில கதறுதுடா. நீயும் ஏழை, நாங்களும் ஏழை. உன் நல்ல மனசால எங்களுக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுடா. ஐயோ பெரியவரே, எனக்கு கிடைச்ச இந்த வரம் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஏழை எளிய மக்களுக்குமானதுதான்.
நீங்க யாரும் ஒரு துளி கூட கவலைப்படாதீங்க. முருகன் அந்த தெய்வீக கிண்ணத்தை தரையில் வைக்கிறான். கணப்பொழுதில் அங்கே தானிய மூட்டைகளும் சுட சுட ரொட்டிகளும் தானாக தோன்றி குவியுது. ஊர் மக்கள் பேரானந்தத்துல திளைக்கிறாங்க. முருகா, நீ மனிதன் இல்லடா, எங்களை காப்பாற்ற வந்த தெய்வ தூதன்டா. உனக்கு அந்த இறைவன் எல்லா நன்மைகளையும் செய்யட்டும். எங்க சின்னஞ்சிறு குழந்தைகளின் பசித்திய அணைச்சிட்டியேடா. முருகா, என் புருஷன் செத்து போன பிறகு இந்த அனாதை குழந்தைகளை வச்சுக்கிட்டு பசியில சுருண்டு கிடந்தேன். நீ செஞ்ச இந்த மாபெரும் உதவி எனக்கு எம்பட்டு பெரிய விஷயம் தெரியுமா? வள்ளியம்மா, உங்களைப் போல கஷ்டத்துல தவிக்கிற ஏழை எளிய மக்களின் துயரத்தை தீர்க்கிறதுக்குத்தானே அந்த இறைவனே எனக்கு இந்த வரத்தை கொடுத்திருக்கான். இனி இந்த ஊர்ல ஒருத்தர் கூட பசியால துடிக்க கூடாது. இரவு. உடைந்த குடிசைக்குள் முருகனும் அவனது தாய் மீனாட்சியும் அகல் விளக்கின் மங்கலான வெளிச்சத்துல அமர்ந்திருக்காங்க. முருகா, இன்னைக்கு ஊர் மக்கள் அத்தனை பேரும் உன்னை தெய்வமாய் நினைச்சு ஆசீர்வதிச்சாங்கடா. ஆனா ஒரு விஷயத்த உன் ஆத்மாவில் ஆணித்தரமா பதிச்சுக்கோ மகனே. வரம் என்பது நமக்கு கிடைச்ச அதிகாரம் இல்ல, அது மாபெரும் பொறுப்பு. அது என்னைக்குமே நல்லெண்ணத்துக்கும் பசி துயர தீர்க்கறதுக்கும் மட்டும்தான் பயன்படணும். அம்மா, என் உயிர் மீது சத்தியமா சொல்கிறேன்மா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த தெய்வீக கிண்ணத்தால பசியில துடிக்கிற ஏழைகளின் வயிறை மட்டும்தான் நிரப்புவேன். துயரத்துல தவிக்கிற மனிதர்களை மட்டும்தான் காப்பாத்துவேன். சில நாட்களில் முருகனின் அதிசய கிண்ணத்தை பற்றிய செய்திகள் காட்டுத் தீயை போல நாடு முழுவதும் பரவுது. ஊர் சாவடி திண்ணையில் மக்கள் அத பத்தியே வியந்து பேசிக் கொண்டிருக்காங்க. அடடே, நம்ம முருகனோட அந்த அதிசய கிண்ணத்தால இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒருத்தர் கூட பசியால சுருண்டு கிடக்கலடா. அத்தனை பேர் வீட்டிலும் அஷ்டலட்சுமியும் தங்கி அடுப்புல சுட சுட சோறு கொதிக்குதுடா. ஆமாம்பா, பட்டினியால வாடின நம்ம வீட்டுக்கு பொம்பளைங்க எல்லாம் இப்ப முகத்துல பேரானந்தத்தோட பாட்டு பாடிட்டு சந்தோஷமா வேலை செய்யறாங்க. இது அத்தனைக்கும் காரணம் அந்த தங்கமான குணத்து முருகன் தான். வெறும் கிராமம் மட்டும் என்ன, இந்த தெய்வீக கிண்ணத்தை பத்தி நம்ம நாட்டின் மகாராஜாவுக்கே தெரிஞ்சா அவரு நம்ம குறிஞ்சிப்பட்டி கிராமத்தையே தன் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாரு. அப்போது அங்கே மறைவாக நின்று கொண்டிருந்த வஞ்சக வட்டி கடைக்காரன் சின்னையா இதை கேட்டு பேராசை பொங்கும் தந்திரமான திட்டத்தை மனதில் வகுத்துக்கிறான். ஆஹா, இந்த அதிசய கிண்ணம் மட்டும் என் கைக்கு வந்தா நான் இந்த நாட்டின் மாபெரும் சக்கரவர்த்தியையே என் காலடியில பணிய வைப்பேனே. ஒன்றுக்கும் உதவாத இந்த ஏழை ஆடு மேய்க்கிற பையன் கிட்ட இது இருந்து என்ன பிரயோஜனம்? அன்று இரவு சின்னையா முருகனின் குடிசைக்கு தேன் ஒழுகும் வார்த்தைகளுடன் வர்றான். வணக்கம் முருகா, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? வணக்கம் சின்னையா அண்ணா, இவ்வளவு நள்ளிரவு நேரத்துல இந்த ஏழையின் குடிசைக்கு தேடி வந்திருக்கீங்களே, எல்லாம் நலம் தானே அண்ணா? எல்லாம் நலம்தான் முருகா. உன்னை நேர்ல பார்த்து பாராட்டத்தான் வந்தேன். பாரு, இந்த 7 ஊரும் உன்னை தெய்வமா நினைச்சு புகழுது. நீ உடனே மன்னரோட மாளிகைக்கு போய் இந்த அதிசய கிண்ணத்தை காட்டினா உனக்கு எம்புட்டு மாபெரும் கௌரவம் கிடைக்கும்னு யோசிச்சு பாரு. மன்னர் உன்னை தங்கத்தாலும் வைரத்தாலும் மூடி உன்னையே மகாராஜாவா ஆக்கிடுவாரு. ஐயோ, எனக்கு எதுக்கு அண்ணா தங்கமும் வெள்ளியும்? என் ஒரே நோக்கம் பசியில கதற மக்களுக்கு உணவு தந்து அவங்க உயிரை காப்பாத்துறது மட்டும்தான் அண்ணா. ஏய் அறிவில்லாத மூடனே, உன்கிட்ட அளப்பரிய செல்வமும் அரசு அதிகாரமும் இருந்தா இன்னைக்கும் அதிக மக்களுக்கு நீ அமுத சுரபியா உதவ முடியுமேப்பா. மாபெரும் சக்திக்கு மாபெரும் செல்வம் வேண்டாமா? யோசிச்சு பாரு. மன்னரே உன்னை வாழ்த்தி புகழ்ந்தா நம்ம முழு குறிஞ்சிப்பட்டி கிராமத்துக்கே அவரோட பேரருள் கிடைக்குமே. சின்னையாவின் நச்சு வார்த்தைகள் முருகனின் தூய்மையான மனதில் ஒரு சிறிய குழப்பப் பொறியை மூட்டுது. மறுநாள் முருகனின் ஆரியர் தோழன் கருப்பன் பதற்றத்துடன் ஓடி வர்றான். முருகா, அந்த விஷப்பாம்பு சின்னையா எதுக்காக நேத்து நள்ளிரவுல உன் வீட்டுக்கு வந்தான்? அவனோட நாக்குல இருந்து வர்ற வார்த்தைகள் என்னைக்குமே யாருக்கும் நன்மையை தராதுடா. அவன் ஒரு மாபெரும் பொறாமைக்காரன். ஒரு ஏழை உயர்ந்து வாழ்றத பார்த்து அவனால சகிச்சுக்கவே முடியாதுடா. எனக்கும் அவனோட குணம் தெரியும் தான் கருப்பா. ஆனா அவன் சொன்னதுலயும் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தோணுதேடா. மன்னரே, சந்தோஷப்பட்டு நம்ம ஊருக்கு உதவினா நம்ம மக்களுக்கெல்லாம் இன்னும் பெரிய நன்மைகள் கிடைக்குமேடா. முருகா, ஆசை காட்டி மோசம் செய்யற உலகம் இது. ஜாக்கிரதையா இருடா. உங்க அம்மா சொன்ன மாதிரி தெய்வீக வரம்ங்கிறது மாபெரும் பொறுப்பு. அத ஆடம்பரத்துக்காக பயன்படுத்தாத. மறுநாள் காலை. மகனே, நீ உண்மையிலேயே அந்த பேராசை பிடித்த அரண்மனைக்கு செல்ல நினைக்கிறாயாடா? ஒன்றை மட்டும் உன் மனசில் ஆழ பதித்துக்கொள். வரம் என்பது அலங்கார பொருள் அல்ல, அதுக்கு மாபெரும் தர்ம பொறுப்பு இருக்கு. உன் பெருமையை உலகத்திற்கு காட்ட இதை பயன்படுத்தாதே. மன்னர்களின் மனசு எப்போது எப்படி மாறும்னு நம்மளால கணிக்க முடியாதுடா. அம்மா, நான் என் சுயநலத்துக்காக யோசிக்கலம்மா. நம்ம ஊரோட நன்மைக்காக மட்டும்தான் யோசிக்கிறேன். மன்னர் மகிழ்ந்தால் நம்ம குறிஞ்சிப்பட்டி கிராமமே பேரரசா மாறும். சரி மகனே, உன் விருப்பப்படியே செல். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், இந்த தெய்வீக கிண்ணம் உன் தூய்மையை சோதிக்கும்.
ஒரு துளி பேராசையோ அகந்தையோ உன் மனதில் நுழைந்தால் அத்தனையும் கருகிச் சாம்பலாகிவிடும். அன்றே மன்னரின் கம்பீரமான ராஜ காவலர்கள் குதிரைகள்ல ஊருக்குள்ள வந்து இறங்குறாங்க. குறிஞ்சிப்பட்டியில் ஒரு ஏழை ஆடு மேய்ப்பவன் அதிசய அமுதக் கிண்ணத்தை வைத்திருப்பதாக செய்தி ஏற்கனவே மன்னரின் செவிகளை எட்டியிருந்தது. அரண்மனை சிம்மாசனத்தில் பேரரசர் அரியணையில அமர்ந்திருக்காரு. தலைமை அமைச்சர் அருகில் கவலை தோய்ந்த முகத்தோடு நிற்கிறாரு. முருகன் தன் கைகளில் பிரகாசிக்கும் அதிசய கிண்ணத்தோடு பேரவைக்குள் நுழையுறான். ஏழை இளைஞனே, நீதானா அந்த முருகன்? உன்னுடைய இந்த சாதாரண கிண்ணத்தால் இந்த நாட்டின் அத்தனை ஏழைகளின் பசித்துயரையும் போக்குகிறாயாமே. நாடு முழுவதும் உன் புகழ்தான் ஒலிக்கிறது. ஆமாம் மன்னா, ஆனால் இது என் திறமையால் வந்ததல்ல. காட்டில் காயம்பட்டு கிடந்த பேரழகு வெள்ளி மயிலின் தெய்வீக அருளால் தான் இது சாத்தியமானது. வெள்ளி மயிலா? கதைகளிலும் காவியங்களிலும் மட்டுமே கேட்கும் விசித்திரம் இது. மனா, இவன் வார்த்தைகளை அப்படி எளிதாக நம்பிவிட முடியாது. சரி, உன் கிண்ணத்தில் இருக்கும் அந்த அதிசயத்தை எங்கள் கண்கள் முன்னே இப்போதே பிரத்யட்சமாக காட்டு. முருகன் அந்த கிண்ணத்தை கம்பீரமா தரையில் வச்சு கண்களை மூடி ஆத்மார்த்தமா வேண்டுகிறான். இங்குள்ள அத்தனை உயிருக்கும் பசி தீரும் அமுதம் கிடைக்கட்டும். கணப்பொழுதில் விண் அதிரும் ஒளியுடன் பொன்னாலான பெருந்தட்டுகளில் நறுமணம் கமழும் ராஜபோஜனம் பிரத்யட்சமாகுது. அற்புதம், பேரற்புதம். இவன் வெறும் ஆடு மேய்ப்பவன் அல்ல, தெய்வத்தின் அருள் பெற்றவன். இன்று முதல் நீ என் அரச விருந்தினன். உனக்கு அளப்பரிய பொற்கிளிகள் பரிசாக வழங்கப்படும். மன்னர் வெள்ளி நாணயங்கள் நிறைந்த கனமான பையை முருகனுக்கு வழங்குறாரு. முருகன் பணிவுடன் அதை ஏத்துக்கிறான். அப்போது அரண்மனைக்குள்ளேயே மறைந்திருந்த வஞ்சக பிசாசு சின்னையா மன்னரின் காதருகே சென்று தன் நச்சு நாக்கினால் கிசுகிசுக்கிறான். மன்னா, இந்த ஏழை பயலின் கிண்ணத்தால் உணவை மட்டுமே உருவாக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? நினைத்தால் பேரரசின் கருவூலத்தையே தங்கத்தால் நிரப்ப முடியும். இவனை பயன்படுத்தினால் இந்த உலகிலேயே உங்கள் ராஜ்யம்தான் மாபெரும் வல்லரசாக மாறும். முருகா, உன் கிண்ணத்திற்கு இவ்வளவு மாபெரும் சக்தி இருக்குமானால் எங்கள் அரசாங்கத்திற்காக இதோ இந்த அரண்மனைக்கு முன்னே ஒரு மாபெரும் தங்கமலையை உருவாக்கு. மன்னா, இந்த தெய்வீக கிண்ணம் ஏழைகளின் பசி தீயை அணைப்பதற்காகவே வழங்கப்பட்டது. பேரரசுகளின் செல்வத்தை பெருக்குவதற்காக அல்ல. என்ன, எங்களின் கட்டளையையே மீறத் துணிகிறாயா? மன்னா, இவன் ஏழை, அதிகாரத்தை கண்டு பயப்படுகிறான். இவனுக்கு சற்று மிரட்டலும் அழுத்தமும் கொடுத்தால் சொக்க தங்கத்தையே கொட்டுவான். மன்னா, இது இறைவனின் வரம். தெய்வீக வரங்களை நமது சுயநலத்திற்காக நிர்பந்திப்பது பேரழிவையே தரும். சற்று யோசித்து நிதானமாக முடிவெடுங்கள். வாய மூடும் அமைச்சரே. முருகா, நான் சொன்னதை உடனடியாக செய். ஐயோ, தாய் சொன்னது என் நினைவுக்கு வருகிறதே. பேராசைப்பட்டால் பேரழிவு வரும் என்றாளே. ஆனால் சக்கரவர்த்தி மகிழ்ந்தால் என் ஊர் மக்களுக்கு நல்லது நடக்குமே. மன்னா, நான் முயற்சி செய்கிறேன். முருகன் நடுங்கும் கரங்களால் கிண்ணத்தை தரையில் இறுக்கமாக வைத்து தங்கம் வேண்டும் என்று பேராசையுடன் நினைக்கிறான். ஆனால் அந்த அடுத்த கணமே கிண்ணம் இமயமலையைப் போல பாரமாகி அவன் கைகளில் இருந்து நழுவி விழுது. அது விழுந்த இடத்தில் பூகம்பம் வெடித்தது போல தரை பிளந்து கரும்புகை எழும்புது. ஐயோ, என்ன இது? பேரழிவு நடக்கிறதே. வஞ்சகனே, எங்களையா ஏமாற்றத் துணிந்தாய்? உன் கிண்ணத்தில் சக்தியே இல்லை. இதெல்லாம் நீ செய்த வெறும் கண்கட்டு வித்தையா? இல்லை மன்னா, நான் பொய் சொல்லவில்லை. இந்த அமுதக் கிண்ணம் பசியை போக்க மட்டுமே அருளப்பட்டது, பேராசை செல்வத்தை தருவதற்கு அல்ல. மன்னா, இந்த ஏழை பயல் அப்பாவியைப் போல நடித்து நம்மையே முட்டாளாக்குகிறான். இவனிடம் ஏதோ கொடூர ரகசியம் ஒளிந்திருக்கிறது. இவனை இப்போதே இருட்டறையில் அடைத்து சித்திரவதை செய்யுங்கள். உண்மை தானாக வெளிவரும். காவலர்களே, இந்த வஞ்சக பிசாசை இப்போதே கைது செய்ய. காவலர்கள் வாள்களை உருவி முருகனை நோக்கி பாயறாங்க. முருகன் கதறியபடி பின்வாங்கறான். திடீரென அரண்மனையின் கூரையை பிளந்து கொண்டு ஒரு மாபெரும் ஒளி கீற்று பரவுது. பேரொளியின் நடுவே அந்த வெள்ளி மயில் கம்பீரமாக பிரத்யட்சமாகுது. நிறுத்துங்கள், இந்த ஏழை இளைஞன் துரோகி அல்ல. அரண்மனை முழுவதும் பேரமைதியில உறைந்து போகுது. ஆஹா, இது என்ன மாபெரும் அற்புதம்! உயிருக்கு போராடிய என்னை காப்பாற்றிய அதே தூய்மையான இளைஞன் இவன். பேராசை கொள்ளக்கூடாது என்ற ஒரே ஒரு நிபந்தனையோடுதான் இவனுக்கு இந்த வரத்தை கொடுத்தேன். இவன் தன் நேர்மையில் நிலைத்திருந்தான். ஆனால் அதிகாரமும் பேராசையும் கொண்ட உங்களின் நச்சு எண்ணங்கள் இவனின் மனதை பலவீனப்படுத்திவிட்டது. வெள்ளி மயில் அண்ணாவே, என்னை மன்னித்து விடுங்கள். மன்னர் மகிழ்ந்தால் ஊர் நன்மை அடையும் என்று நினைத்து அறியாமையால் பேராசைக்கு இடம் கொடுத்து விட்டேன். முருகா, நீ நல்லவன்தான். ஆனால் சோதனையின் போது தடம் புரண்டு விட்டாய். நினைவில் வைத்துக்கொள், இந்த அதிசய கிண்ணம் இனி என்றும் பசியுள்ளவர்களின் வயிற்றை மட்டுமே நிரப்பும். துயரப்படுபவர்களுக்கு தோழனாய் நிற்கும்.
ஆனால் ஒருபோதும் தங்கத்தையோ வெள்ளியையோ சுரக்காது. வெள்ளி மயில் தன் பேரொளி சிறகுகளை விரித்து ஆகாயத்தில் மறைந்து விடுது. மன்னா, இது ஏதோ மாயாஜால வித்தை. இந்த கிண்ணத்தால் பொன் பொருள் தர முடியாது என்றால் இவன் நம்மை ஏமாற்றிய குற்றவாளிதான். ஏழை முருகா, என் பார்வையில் நீ மாபெரும் குற்றவாளி. இன்னொரு முறை அரண்மனையை ஏமாற்றத் துணிந்தால் உன் தலை உருளும். காவலர்களே, இவனை சங்கிலியால் பிணைத்து நகரை விட்டே விரட்டியடியுங்கள். இரக்கமில்லாத காவலர்கள் முருகனை தள்ளி மிதித்து அரண்மனையை விட்டு வெளியேற்றுறாங்க. தன் அமுத கிண்ணத்தை கட்டியணைத்தபடி அவனது கண்களில் இருந்து கண்ணீர் ஆராய் பெருகியோடுது. கிராமத்தின் நடுகள் தெரு. முருகன் அவமானத்தில் தலைகுனிந்து கால்கள் தள்ளாட நடந்து வர்றான். ஊர் மக்கள் அத்தனை பேரும் அசுர கூட்டத்தை போல அவனை வஞ்சகமாக சூழ்ந்து கொள்கிறார்கள். அடே, அங்க பாருங்களேண்டா, நம்ம ராஜா வீட்டு மகாபிரபு முருகன் திரும்பி வர்றான். நாட்டையே தங்க மலையாக்க போன மகாராஜா இப்போ அரண்மனையில சவுக்கடி வாங்கி விரட்டப்பட்டு வந்து நிக்கிறான்டா. அந்த மகாராஜாவே சொல்லிட்டாராம்டா, இவன் செஞ்சதெல்லாம் வெறும் தந்திர பச்சை ஏமாற்று வேலைன்னு. நாம இவனை ஆகாயத்து தேவதைன்னு நினைச்சு கும்பிட்டோமேடா. இவன் ஊரையே ஏமாத்துற மாபெரும் பச்சை துரோகியா போயிட்டானே. ஐயோ அண்ணன்களா, நான் யாரையும் ஏமாத்தல. இந்த அதிசய கிண்ணம் உண்மையிலேயே அந்த இறைவனின் தெய்வீக வரம்தான். நான் ஏழை எளிய மக்களோட பசித்தியை அணைக்கிறதுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தினேன். நிறுத்து உன் பொய்களை. உண்மையிலேயே இது கடவுள் தந்த வரமா இருந்தா மகாராஜாவின் அரண்மனையில ஏண்டா வேலை செய்யாம போச்சு? என்ன, நம்ம நாட்டு மன்னரே பொய் சொல்றாருன்னு சொல்ல வர்றியா? ஐயோ, இது முழுசா என் தப்புதான். அறியாமையால பேராசைக்கு இடம் கொடுத்துட்டேன். ஆனா என் உயிர் மீது சத்தியமா சொல்றேன், நான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கல. போதும் உன் போலி சாக்கு போக்குகள். இனிமே நீ இந்த செம்பை காட்டி தர்ற எந்த அமுதத்தையும் தானியத்தையும் இந்த ஊர்ல ஒரு ஆளு கூட நம்ப மாட்டோம். வெளிய போ. அட பாவிகளா, என்ன இருந்தாலும் இந்த முருகன் நமக்கு எத்தனை கொடூரமான பசி காலத்துல உணவளிச்சு காப்பாத்தினான்னு யோசிச்சு பாருங்க. அவன் செஞ்ச ஒரு சிறு தவறுக்காக அவன் செஞ்ச அத்தனை மலை போன்ற நன்மைகளையும் மறக்கிறது அநியாயம் இல்லையா? வள்ளியம்மா, நீ அந்த துரோகி பயலுக்கு ஆதரவா பேசாத. சக்கரவர்த்தியே இவன் ஏமாத்துக்காரன்னு முத்திரை குத்தி விரட்டிட்டாரு. ஊர் மக்கள் அனைவரும் அவனை காரி உமிழ்ந்து கேவலமா புறக்கணித்து விட்டு அகன்று போறாங்க. ஆருயிர் தோழன் கருப்பன் மட்டும் கண்ணீரோடு அவன் அருகில் வந்து நிற்கிறான். முருகா, என் உயிர் போனாலும் நான் உன்னை நம்புறேன். நீ பிறருக்கு துரோகம் செய்யற ஆளே இல்லை. ரொம்ப நன்றி கருப்பா. ஆனா என் நெஞ்சுக்குள்ள இமயமலையே விழுந்த மாதிரி கவலை அடைச்சுக்கிட்டே இருக்குடா. தாய் மீனாட்சி ஓடோடி வந்து அவனை அழுகையோடு அழைத்து செல்றா. முருகா, நான் உன்கிட்ட அன்னைக்கே அலறி சொன்னேனே, அந்த அதிகார பேராசை பிடிச்சு அரண்மனைக்கு போகாதேன்னு. இப்போ பாரு, அத்தனை பேரும் உன்னை துரோகியா நினைச்சு விலகி நிக்கிறாங்களே. ஆமா, தப்பு முழுக்க முழுக்க என்னுடையதான்மா. மன்னர் மகிழ்ந்தால் நம்ம குறிஞ்சிப்பட்டி கிராமமே பேரரசா மாறும்னு நினைச்சேன்மா. ஆனா இறைவனின் வரம் என்பது பேராசைக்கானது அல்லங்கிறத மறந்துட்டேனேம்மா. அன்று இரவு முருகன் தன் அதிசய கிண்ணத்தை இருண்ட அறையின் ஒரு மூலையில் வீசி எறிந்துவிட்டு தலையில கையை வச்சு சுருண்டு அமர்ந்திருக்கான். ஒரு காலத்துல இந்த வரம் என் குடும்பத்துக்கும் ஊருக்கும் மாபெரும் பெருமையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இதே வரம் என் வாழ்நாளின் மாபெரும் அவமானத்துக்கும் பழிக்கும் காரணமா மாறிடுச்சே இறைவா. மறுநாள் காலை விடியல் பிறக்குது. முருகன் கையில கிண்ணம் ஏதுமின்றி நடைபிணமாக காட்டை நோக்கி தனியே நடந்து போறான். இறைவா, இந்த வரம் என் தலைவிதியை இப்படி சீரழிச்சு அவமானத்துல மூழ்கடிக்கத்தான் எனக்கு கிடைச்சதா? நான் ஏழையா இருந்தப்ப கூட நிம்மதியா இருந்தேன். இப்போ ஊர் முழுக்க ஏமாத்துக்காரன் வஞ்சகன்னு பழி சுமந்து நிக்கிறேனேப்பா. அப்போது காட்டின் அடர்ந்த பாதையில் வஞ்சக வட்டி கடைக்காரன் சின்னையா தன் கொடூர ஆட்கள் இருவருடன் குறுக்கே வந்து நிற்கிறான். என்னடா முருகா, நாட்டுக்கே தங்கமலையை உருவாக்க போய் உனக்கே நீ குழி தோண்டிக்கிட்டு வந்துட்டியாடா? சின்னையா, நீதான் அந்த மன்னரை தூண்டி விட்டு என் மேல சந்தேகப்படிய விழ வச்ச பாவி. ஏய், இவ்வளவு மாபெரும் தெய்வீக சக்தி உன்னை போன்ற பிச்சைக்கார பயலுக்கு எதுக்குடா? இந்த அதிசய கிண்ணம் என் கைக்கு வரணும். நீ அதுக்கு ஒரு துளி கூட தகுதியே இல்லாதவன். அதிகாரமும் சக்தியும் துயரப்படுற மக்களுக்கு உதவுறதுக்கு தான் சின்னையா, உன்னை போன்ற பேராசை பிடிச்ச மிருகங்களுக்கு இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த அதிசய கிண்ணம் என் கைக்கு வரும். அன்னைக்கு இந்த நாட்டின் மாபெரும் எஜமானனா நான் சிம்மாசனத்துல உட்காருவேன். சின்னையா வஞ்சக சிரிப்புடன் அங்கிருந்து அகன்று போறான். முருகன் அடர்ந்த காட்டுப்பாறையின் மேல் அமர்ந்து கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறான். சில நாட்களுக்கு பிறகு ஒரு கொடூரமான மாலை நேரம். கிராமத்தில் திடீரென காட்டு தீயை போல வீடுகளில் கொடூரமான தீப்பிழம்பு பரவுது. ஐயோ, நெருப்பு! பேரழிவு வந்துருச்சு, எல்லாரும் ஓடுங்க, வீடெல்லாம் எரிஞ்சு சாம்பலாகுதே. மரண பயத்தில் திக்குமுக்காடி ஓடிய மக்கள் அனைவரும் வேறு வழியின்றி முருகனின் உடைந்த குடிசையை நோக்கி ஓடுறாங்க. முருகா, உன்கிட்ட அந்த மாய அமுத கிண்ணம் இருக்குல்ல, எங்களை காப்பாத்து. ஓடி வந்து தீயை அணைக்க உதவி பண்ணு. நான் உண்மைய பேசினப்போ என்னை மாபெரும் துரோகி ஏமாத்துக்காரன்னு தூத்தி விரட்டுனீங்களே. இப்போ பேரழிவு ஆபத்து வந்ததும் என் காலடியில ஓடி வர்றீங்களா?
நான் என்ன உங்க விளையாட்டு பொம்மையா? இருப்பினும் முருகனின் தூய்மையான மனிதாபிமான உள்ளம் தவிக்குது. அவன் தன் அதிசய கிண்ணத்தை ஏந்தி கொண்டு தீப்பற்றி எரியும் தெருவை நோக்கி ஓடுறான். இறைவா, இந்த அநியாயக்காரர்களின் சொல்லுக்காக அந்த சின்னஞ்சிறு அப்பாவி உயிர்கள் பலியாக கூடாது. காப்பாற்று இறைவா. முருகன் அந்த தெய்வீக கிண்ணத்தை காளி தேவியின் பாதம் போல தரையில் இறுக்கமாக வைக்கிறான். கணப்பொழுதில் விண் அதிரும் வண்ணம் வானத்தில் காரிருள் சூழ்ந்து பேய் மழை கொட்டி தீர்க்குது. கொழுந்து விட்டு எரிந்த தீப்பிழம்புகள் அத்தனையும் அடங்கி ஒடுக்கப்படுது. அங்கே பாருங்களேன், அந்த அதிசயம் நிஜமாவே நடக்குது. கிண்ணம் தீய அணைச்சிடுச்சே. டேய், அப்போ அரண்மனையில மட்டும் நீ ஏன்டா ஏமாத்துக்காரனா தெரிஞ்ச? எங்களை ஏன்டா இப்படி ஏமாத்தின? நான் ஒருபோதும் யாரையும் ஏமாத்தல. என் உயிருள்ள வரைக்கும் ஏழை மக்களுக்கு உதவி மட்டும்தான் செஞ்சேன். துரோகம் செய்யல. முருகா, இன்னைக்கு நீ மட்டும் வரலன்னா என் குழந்தைகள் தீயில கருகிச் செத்திருப்பாங்க. நீ செஞ்ச இந்த மாபெரும் உபகாரத்தை என் உயிர் உள்ளவரை நான் மறக்க மாட்டேன். ஆமாம்பா, இந்த அதிசய கிண்ணம் தான் இன்னைக்கு என் பொண்ணோட உயிரையே காப்பாத்தி இருக்கு. இது தெய்வ வரம் தான். என்னதான் இருந்தாலும் இந்த மாபெரும் வரம் ஏதாச்சும் ஒரு நாள் தலைகீழா மாறினா நம்ம முழு குறிஞ்சிப்பட்டி கிராமமும் சாம்பலாகிடுமே. முருகன் வார்த்தைகளின்றி அமைதியாக நிற்கிறான். கிண்ணத்தை கையில் ஏந்தியபடி அவனது முகம் பேரையர்வாலும் மாறாத துயரத்தாலும் உறைந்து போய் இருக்கு. அப்போது வஞ்சகக்காளி போல வட்டி கடைக்காரன் சின்னையா அங்கே பிரத்யட்சமாகிறான். ஆஹா முருகா, இன்னைக்கு நீ இந்த ஊருக்கே மாபெரும் கதாநாயகன் ஆயிட்டியேப்பா. தீயை அணைச்சு சின்னஞ்சிறு பிள்ளைகளை காப்பாத்திட்டே. ஆனா இந்த ஆபத்தான கிண்ணம் இன்னும் ஏண்டா உன் கையிலேயே தொங்கிட்டு இருக்கு? இத மரியாதையா என்கிட்ட கொடுத்துடு. இதோட உண்மையான வல்லமையும் பயன்பாடும் எனக்கு மட்டும்தான் தெரியும். சின்னையா, உன்னை போன்ற பேராசை பிடிச்ச நச்சு பாம்புகளின் கைக்கு இந்த தெய்வீக கிண்ணம் போனா இந்த ஊரே சுடுகாடா அழிஞ்சு போகும். நீ இதை கையால தொடக்கூட முடியாது. அப்போ இத ஆயுசுக்கும் ரகசியமா ஒளிச்சு வச்சுப்பியா? ஊர் மக்கள் உன்னை தெய்வமா நினைப்பாங்கன்னு பார்க்கிறியா? நாளைக்கு இதே கிண்ணம் உன் கழுத்தை நெரிக்கிற மாபெரும் சாபமா மாறும். சின்னையா திடீரென கொடூர மிருகத்தை போல பாய்ந்து முருகனிடமிருந்து கிண்ணத்தை பறிக்க முயலுறான். இருவருக்கும் இடையே மாபெரும் போராட்டம் நடக்குது. விடுடா இத. இது உன்னை போன்ற வஞ்சகர்களின் விளையாட்டு பொருள் அல்ல. விடுடா பிச்சைக்கார பயலே, இது எனக்கு சொந்தமாகணும். நீ இதுக்கு ஒரு துளி கூட தகுதியே இல்லாதவன். அப்போது ஓடோடி வரும் ஆறுயிர் தோழன் கருப்பன் சின்னையாவை பலமா பிடித்து பின்னுக்கு இழுத்து தள்ளுறான். கொடூர சின்னையா, விடு அவன. இது என்ன நடுரோட்டுல கொள்ளையடிக்கிற வேலை? ஊர் மக்கள் அத்தனை பேர் முன்னாடியும் இப்படி பிசாசு மாதிரி நடந்துகிடுறிய. திடீரென அந்த அதிசய கிண்ணம் விண் அதிரும் நீல ஒளியுடன் பேரொளி பிழம்பாக பிரகாசிக்க தொடங்குது. அது முருகனையும் வஞ்சக சின்னையாவையும் அசுர சக்தியோடு தள்ளி பிரிக்குது. ஐயோ, என்ன இது? அக்னி பிழம்பா எரியுதே. இப்போதாவது புரியுதா வஞ்சகா? இந்த தெய்வீக கிண்ணம் உன்னை போன்ற கொடூர பேராசைக்காரர்களுக்கு ஒருபோதும் இணங்காது. ஏய் சின்னையா, நீதான அந்த அரண்மனையில முருகனை மன்னர்கிட்ட காட்டி கொடுத்து மாட்டி வச்ச? நீதானடா இந்த அத்தனை சதி வேலைக்கும் காரணமான பாவி? ஐயோ, இல்லவே இல்ல, நான் ஒண்ணுமே செய்யல, என்ன விட்டுடுங்க. சின்னையா உயிருக்கு பயந்து அவசரமாக அங்கிருந்து அலறி அடித்து கொண்டு ஓடி தப்பிக்கிறான். ஊர் மக்கள் இன்னும் குழப்பத்தோடும் சந்தேகத்தோடும் முருகனையே உற்று பார்க்கிறாங்க. முருகன் தன் கரங்களில் ஒளிரும் அதிசய கிண்ணத்தை கண்ணீருடன் பார்க்கிறான். அவனது கண்கள் வழியே பெருகும் கண்ணீர் துளிகள் பித்தளை கிண்ணத்தின் மீது சொட்டு சொட்ட விழுது. வெள்ளிமயில் அண்ணாவே, நான் அத்தனை நன்மைகளையும் என் கையாலேயே கெடுத்துட்டேனே. அதிகாரத்துக்கும் பேராசைக்கும் என் மனசுல ஒரு நொடி இடம் கொடுக்காம இருந்திருந்தா இந்த அப்பாவி மக்கள் என்னை துரோகி ஏமாத்துக்காரன்னு பழிச்சு தூத்தி இருக்க மாட்டாங்களே. அப்போது அடர்ந்த ஆகாயத்தில் இருந்து ஒரு பேரொளி பரவுது. பேரொளி பிழம்பின் நடுவே அந்த தெய்வீக வெள்ளிமயில் மீண்டும் கம்பீரமாக பிரத்யட்சமாகுது. முருகா, மனிதனின் உறைந்த கண்ணீர் துளிகளுக்குள் தான் மாபெரும் ஆத்மார்த்தமான உண்மையே ஒளிந்திருக்கிறது. நீ உன் அறியாமையை உணர்ந்து மனசார உன் தவற ஒத்துக்கிட்டியே. அந்த தூய்மையான மனசுதான் உன்னுடைய உண்மையான பலம். நான் அத்தனையையும் இழந்துட்டேன் வெள்ளிமயில் அண்ணா. அரண்மனையிலும் சரி, இந்த ஊர் மக்கள் மத்தியிலும் சரி, நான் ஒரு பொய்யனாகவும் வஞ்சகனாகவும் மாறி நிற்கிறேனே. தவறு செய்வது மனித இயல்பு முருகா. வரம் என்பது வெறும் அதிகாரமோ பலமோ அல்ல. அது ஒரு மாபெரும் தர்ம பொறுப்பு. அதை முழுமையாக புரிந்து கொள்ளாத வரை இந்த அதிசய கிண்ணம் உன் ஆத்மாவுக்கு ஆறாத பாரமாகவே இருக்கும். இறைவனின் சோதனையில் இருந்து மீண்டு மறுபடியும் கம்பீரமாக நிமிர்ந்து நில். ஒன்றை மட்டும் உன் ஆத்மாவில் ஆணித்தரமாக பதித்துக்கொள். இந்த உலகத்தில் தெய்வீக வரங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மனிதனின் தூய்மையான மனிதாபிமானம் தான் இந்த அகிலத்தின் மாபெரும் வரம். வெள்ளிமயில் அண்ணாவே, இந்த அதிசய வரத்தின் பாரத்தை என்னால் இனி ஒரு நொடி கூட சுமக்க முடியாது. தயவு செய்து இதை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். நான் மீண்டும் என் வியர்வை சிந்தி உழைப்பேன், பசியில் வாடுவேன்,
ஆனால் இனி ஒருபோதும் இந்த வரத்தின் கொடூர பாரத்தை சுமக்க மாட்டேன். ஆஹா, இதுதான் உன்னுடைய மாபெரும் வெற்றி முருகா. ஒரு மனிதன் தன் உள்ளத்தில் இருக்கும் பேராசையையும் அகந்தையையும் என்றைக்கு வென்று அழிக்கிறானோ அன்றைக்குத்தான் அவன் இந்த உலகிலேயே மாபெரும் சக்தி வாய்ந்த மனிதனாக மாறுகிறான். இந்த அதிசய கிண்ணம் இனி உனக்கு தேவையில்லை. வெள்ளி மயில் தன் பேரொளி சிறகுகளை விரிக்குது. அந்த கிண்ணம் நீல ஒளி கீற்றாக மாறி ஆகாயத்தில் மறையுது. அதனுடன் வெள்ளி மயிலும் மறைந்துவிட முருகனின் கரங்கள் காலியாகுது. ஆனால் அவனது இதயம் இமயமலையின் பாரம் நீங்கி பஞ்சை போல இலகுவாகுது. அங்கிருந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் இந்த தெய்வீக சம்பவத்தை கண்டு திகைத்து கண்ணீர் மல்க நிக்கிறாங்க. முருகா, உன்னை போய் நாங்க அநியாயத்துக்கு தப்பா நினைச்சிட்டோமேடா. நீ உண்மையிலேயே மாபெரும் தங்கமான மனசுக்காரன்டா. நீ உனக்கு கிடைச்ச பேரதிசய வரத்தையே தூக்கி எறிஞ்சிட்ட. ஆனா உன்னோட மனிதாபிமானத்தை மட்டும் கைவிடவே இல்ல. இதுதான்டா இந்த உலகத்திலேயே நிஜமான மாபெரும் அற்புதம். முருகா, அந்த வஞ்சக சின்னையாதான் உன்னை மன்னர்கிட்ட காட்டி கொடுத்து மாட்டி வச்சான்னு இப்போ ஊருக்கே வெளிச்சமா புரியுது. உன் மேல பழிய போட்டு துரோகம் செஞ்ச எங்களை எல்லாரையும் மன்னிச்சிடு. ஐயோ அண்ணன்களா, அக்காக்களா, மன்னிப்பெல்லாம் எதுக்கு? நான் முன்னாடி இருந்த அதே ஏழை ஆடுமேய்ப்பவன் முருகன் தான். ஆனா எனக்குள்ள ஒரு மாபெரும் தெளிவு பிறந்திருக்கு. இந்த உலகத்துல எந்த வரத்தையும் விட மாபெரும் விஷயம் ஒண்ணு இருக்குமே, ஆனால் அது நம்ம நேர்மையான உழைப்பும் தூய்மையான மனிதாபிமானமும் மட்டும்தான்.